பெரும்பாலும் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. வயிறு உபசமா இருக்கு டாக்டர். இது மட்டும் இல்ல, மேல் வயிறு. சரிங்களா? அப்போ நெஞ்சுக்கு கீழ சரியா கை வச்சு காட்டுவீங்க. நெஞ்சு எலும்பு முடியக்கூடிய இடத்துல தொப்புளுக்கு மேல் இருக்கக்கூடிய வயிறு பகுதி பெரிதாக இருப்பதற்கு காரணம் என்ன? இது சாதாரணமான ஒரு நிலையா? இல்ல தீவிரமான நோய் நிலைக்கான ஏதாவது ஒரு சிம்ப்டம்? மேல் வயிறு முக்கியமா பெண்கள் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். வயிறு அமுக்குவாங்க, பெருசா ஒரு ஏப்பம் வரும். சரிங்களா? வயிறு அமுக்குவாங்க, சத்தமா ஒரு ஏப்பம். இப்போ எதனால இந்த மேல் வயிறு உப்புசமா தெரியுது? டாக்டர் எனக்கு தொப்பைனா எல்லாரும் கீழ் வயிறு தானே சொல்லுவாங்க. எனக்கு மேல் வயிறு தொப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானிக்கா இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ்ங்க. ரொம்ப நாளா எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு, உடல் வெப்பம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கான்ஸ்டிபேஷனால என்ன ஆகும்னாலும் மேல் வயிறு, பசியின்மை, மந்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். இதுலயே அக்னி மந்தப்படல் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சித்த மருத்துவத்துல சொல்றாங்க. பொதுவாகவே சித்தர்கள் நம்மளுடைய டைஜஷன் நார்மலா இருக்கணும் அப்படின்னாலோ, இல்ல டைஜஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாலோ அக்னி மந்தப்படுதல் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க. அப்போ டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த தண்ணீரை நீங்க குடிக்கணும். ஒரு நாளைக்கு கட்டாயமாக 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அதுல 1 லிட்டராவது இந்த தண்ணீரை நீங்க குடிச்சுக்கோங்க. இந்த தண்ணீர்ல என்னென்ன சேர்த்து நம்ம காய்ச்ச போறோம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த தண்ணீராகவே குடிக்கும்போது ஈஸியா உங்களுக்கு டைஜஷன் ஆகும், வாயு தொந்தரவு இருக்காது, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அப்ப இந்த 3 பிரச்சனையும் சரியாச்சுன்னா மேல் வயிறு தொப்பை காணாமல் போகுது அப்படின்னு சொல்லலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. வயிறு உபசமா இருக்கு டாக்டர். இது மட்டும் இல்ல, மேல் வயிறு. சரிங்களா? அப்போ நெஞ்சுக்கு கீழே சரியா கை வச்சு காட்டுவீங்க. நெஞ்சு எலும்பு முடியக்கூடிய இடத்துல தொப்புளுக்கு மேல் இருக்கக்கூடிய வயிறு பகுதி பெரிதாக இருப்பதற்கு காரணம் என்ன? இது சாதாரணமான ஒரு நிலையா? இல்ல தீவிரமான நோய் நிலைக்கான ஏதாவது ஒரு சிம்டம்ஸா? ஐயோ, இது ஏதாவது பெரிய டிசீஸா இருக்க போதுங்க அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும். மேல் வயிறு முக்கியமா பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். வயிறு அமுக்குவாங்க, பெருசா ஒரு ஏப்பம் வரும். சரிங்களா? வயிறு அமுக்குவாங்க, சத்தமா ஒரு ஏப்பம். இப்போ எதனால இந்த மேல் வயிறு உப்புசமா தெரியுது? டாக்டர் எனக்கு தொப்பைனா எல்லாரும் கீழ் வயிறு தானே சொல்லுவாங்க. எனக்கு மேல் வயிறு தொப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ் வயிறு வீங்கி இருக்கிறது, பெரிதாக இருப்பது தொப்பை. கரெக்ட். மேல் வயிறு வீங்கி இருக்கிறது தொப்பை கிடையாதுங்க. தீவிரமான ஒரு நோய் நிலை என்னன்னு பார்த்தோம்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு புண். ஸோ வயிறுக்கு உள்ள உங்களுக்கு புண் இருந்துச்சுன்னா, கிரானிக்கா நீண்ட நாளா உங்களுக்கு வயிறு புண் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேல் வயிறு இந்த மாதிரி வீங்கி தாங்க இருக்கும். அந்த புண் இருக்கக்கூடிய இடம் வேற என்ன செய்யும்? வீக்கத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை தீராத உங்களுக்கு நாட்பட்டு இருக்கக்கூடிய வாயு பிரச்சனை. அப்போ உணவு எடுத்த உடனே வயிறு உபசமாக ஆரம்பிச்சிடும். அடுத்த கண்டிஷன் எதனால மேல் வயிறு உபசமா தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, சரியா செரிமானம் ஆகாது. இரவு நேரத்துல செரிமானம் ஆகாத உணவுகளை நிறைய சாப்பிட்றது, அப்படி தூங்குறது. அது என்ன ஆகும்னா வயிற்றிலே தங்கி புளிச்சு வாயுக்களை உண்டாக்கி அது வயிறு பெரிதாக உங்களுக்கு தெரியும். இதனால்தான் மேல் வயிறு பெரிதாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். கிரானிக்கா இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ்ங்க. ரொம்ப நாளாக எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது, உடல் வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கான்ஸ்டிபேஷனால என்ன ஆகுனாலும் மேல் வயிறு, பசியின்மை, மந்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். இதுலேயே அக்னி மந்தப்படல் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. பொதுவாகவே சித்தர்கள் நம்மளுடைய டைஜஷன் நார்மலாக இருக்கணும் அப்படின்னாலோ, இல்லை டைஜஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாலோ அக்னி மந்தப்படுதல் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அப்போது டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அப்போ செரிமானம் நடக்கும்போது உங்களுக்கு அந்த வெப்பம் குறைவதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதுதான் பெரும்பாலும் நம்ம உடல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டைஜஷனை நமக்கு தீவிரமாக சரியாக நடக்காமல் வயிறு உபசம், அதுவும் மேல் வயிறு உபசம். அதாவது சாப்பிட உட்காருவாங்க, 4 வாய் சாப்பிட்றது, பெருசாக ஒரு ஏப்பம் விட்டு வயிறை தொட்டு பார்ப்பாங்க. ஐயோ என்ன இப்படி வீங்கி இருக்கு, சரி போதும் அப்படின்னு விட்டுருவோம். இதே மாதிரி தொடர்ந்து நடந்து தெரிஞ்சிச்சுன்னா நாளடைவில் உங்களுக்கு நீரிழிவு,
சர்க்கரை நோய் வர்றதுக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம். தொடர்ந்து இருக்கக்கூடிய அல்சர், தொடர்ந்து இருக்கக்கூடிய அல்சர்னால உங்களுக்கு என்ன ஏற்படுது? வயிறு உப்புசம் ஏற்படுறது, வாய்ப்பகுதியில் புண்கள் ஏற்படுறது இருக்கும். வாயு பிரச்சனைனாலும் வயிறு உப்புசம், மேல் வயிறு உப்புசமாக தெரியுது. இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்பிளாக இந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு மூலிகை உங்களுடைய வயிறு பிரச்சனையை சரி செய்யும். ஃபஸ்ட்டு என்னங்க பண்ணலாம்? சிம்பிளாக கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சுக்கோங்க. காலையில் 20-30 நிமிடங்கள் வாக்கிங் பண்ணலாம், சிம்பிளாக யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிராணாயாம பயிற்சிகள்லாம் செய்யும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேவையில்லாத வாயுக்கள் நம்ம உடல்லேருந்து வெளியேற்றப்படுது இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும்பொழுது உங்களுக்கு அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு அடிவயிற்று தொப்பை இருந்தாலும் இந்த பயிற்சி முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்தது வேறு என்ன டாக்டர் நம்ம ஃபாலோ பண்ணுறது? உணவு முறையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக புளிப்புத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். புளிப்புத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள்னால் நல்ல புளித்த உணவுகள். மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், எப்போங்க அரைச்சி வச்சிங்க? 2 வீக்ஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்வீங்க, 10 days ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. ரொம்ப புளித்த உணவுகள், இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த புளித்த உணவுகளை நீங்கள் திரும்ப திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், அல்சர் வர ஆரம்பிக்கும். அதுவும் நீங்கள் வெளியில் இந்த பேட்டர்ஸ் எல்லாமே வெளியில் கடைகளில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதையே திரும்ப திரும்ப நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் வயிறு உபாதைகள், மேல் வயிறு உப்புசம், மேல் வயிற்றில் நமக்கு அல்சர் ஏற்படுறது, ஜெர்ட் ப்ராப்ளம், GERD அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை இருக்கிறது. நிறைய பேர் எண்டோஸ்கோப் வரைக்கும் எடுத்து பார்த்துருவீங்க. எடுத்து பார்த்தா ஆண்ட்ரல் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லாக்ஸ் LES அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே வந்துடும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்தால் உங்களுக்கு மேல் வயிறு உப்புசமாக தாங்க தெரியும். அப்போது ரொம்ப புளிக்காத உணவாக நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. அதிகமான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்க வேண்டாம். ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ஹேபிட், டீ காஃபி நிறைய குடிக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, அதாவது ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி அது கூட கொஞ்சம் சாஸ் வச்சு நம்ம சாப்பிட்றது, இது எல்லாமே என்ன ஆகும்னா வயிறு உப்புசத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மைதா, மாவு சத்து நிறைந்த, அது ரீஃபைன்ட் ஃப்ளவர் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போதும் மேல் வயிறு உப்புசமாக தெரியும். இதுக்கு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கணும். ஒரு நாளைக்கு கட்டாயமாக 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அதில் 1 லிட்டராவது இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கோங்க. இந்த தண்ணீரில் என்னென்ன சேர்த்து நம்ம காய்ச்ச போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த தண்ணீராகவே குடிக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும், வாயு தொந்தரவு இருக்காது, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த 3 பிரச்சனையும் சரியாச்சுன்னா மேல் வயிறு தொப்பை காணாமல் போகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க டாக்டர், இந்த 1 லிட்டர் தண்ணியை நம்ம எப்படிங்க ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதனோட சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் சேர்த்துக்கணும். இந்த 3 பொருளும் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 minutes இதை பாயில் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சுருங்க. இந்த தண்ணியை மேலாப்பில் எடுத்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரோம். எப்போல்லாம் தாகம் இருக்கோ, தண்ணி தேவை எப்போல்லாம் உங்களுக்கு இருக்கோ, அந்த டைமில் இந்த தண்ணீரை குடிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் நல்ல ஏப்பம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாள் நீங்கள் குடிக்க வயிறு உப்புசம் குறைஞ்சி டைஜஷன் நல்லாவே இருக்க ஆரம்பிக்குங்க. இதை தாண்டி உங்களுக்கு நாட்பட்ட மலச்சிக்கல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக அதை தவிர்த்தே ஆகணும். அந்த மலச்சிக்கல் எப்படிங்க நம்ம சரி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் நீங்கள் திரிஃபலா பொடி எடுக்கலாம், அல்லது பெருங்காய சூரணம் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ பெருங்காய சூரணமும் இரவு நேரத்தில் நம்ம வெந்நீரில் கலந்து குடிக்கணும். அப்படி குடிக்கும்பொழுது வயிறு உப்புசம், மாந்தம், அக்னி மந்தப்படுதல், அந்த டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாமே சரியாகி மலச்சிக்கலும் நமக்கு சரியாகுது. ஸோ மேல் வயிறு மட்டும் நமக்கு வீங்கி பெருசாக தெரியுதுன்னா சாதாரண தொப்பை கிடையாது, கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கூடிய விரைவில் உங்களுக்கு இது குணமாகும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.